ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது, ஏன்னா குட் ஃப்ரைடே. ஸோ மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. ஸோ நானும் சர்ச்சுக்கு போனேன். டூ ஓ கிளாக் போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயரே முடிஞ்சு நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே குட் ஃப்ரைடே. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடிசி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐடிசி வந்து ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டு, குறிப்பாட்டு ஆர்கானிக் எஃப்எம்சிஜி ஸ்டாப்பிள்ஸ் பிராண்டாக இருக்கிற 24 மந்த்ரா ஆர்கானிக் பிராண்டை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ்டா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டேக் வந்து இவங்க வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. 472.5 crores ஒர்த் ஆஃப் அக்யூசியேஷன் நடக்குது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் ஆர்கானிக் பேக்கேஜ் ஃபுட் செக்மெண்ட்டில் இவங்களாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஐடிசி இந்த அக்யூசியேஷனை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐடிசி அப்ரண்ட் மூலமாட்டு ஒரு 400 கோடி கொடுத்து வாங்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72.5 கோடி வந்து ஓவர் த நெக்ஸ்ட் 24 months இதை கொடுத்து இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் ஃப்ரீ, டெப்ட் ஃப்ரீ பேசிஸில் தான் இந்த அக்யூசியேஷன் நடக்குது. ஸ்ரீஸ்டா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் ஆர்கானிக் ஃபுட் பேஸில் வந்து இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த அக்யூசியேஷன் பண்ணுறாங்க ஐடிசி. அதுபோக அந்த ஸ்ரீஸ்டா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 100+ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிராண்டட் க்ராசரி, ஸ்டேபிள்ஸ், ஸ்பைசஸ், கண்டிமெண்ட்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், பிவரேஜஸ், இது மாதிரி எல்லாமே இருக்குது. இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஃபார்மர்ஸ் கூட டீப் கனெக்ஷன் இருக்குது. குறிப்பாட்டு நெட்வொர்க் நீ பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கூட 27,500 ஃபார்மர்ஸ் வந்து இவங்களுக்கு கூட டைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக 1.4 lakh acres ஆஃப் லேண்ட் வந்து இவங்களுக்கு இருக்குது. சர்டிஃபைடு ஆர்கானிக் லேண்ட் வந்து வச்சுருக்காங்க. 10 ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸ்ட்ராங் நெட்வொர்க் ஆஃப் ஃபார்மர்ஸ் வச்சுருக்காங்க. சர்டிஃபைடு ஆர்கானிக் சோர்சிங் கேப்பபிலிட்டியும் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இந்த 24 மந்த்ரா ஆர்கானிக் இதை அக்யூசியேஷன் பண்ணுறது ஐடிசியோட ஃபுட் பிஸ்னஸுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இவங்க இந்தியன் ஃபார்மர்ஸ் கூட 21 years ஆட்டு இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் ரீசெண்ட் டேஸில் ஐடிசி பெருசாக மூமெண்ட்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 427 ரூபா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெருசாக மூமெண்ட்ஸ் இல்லை, அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் அந்த டிமர்ஜுலேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கல. மோர் ஓவராட்டு நிறைய பேருக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் நிறைய நெகட்டிவில் காட்டுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 300 லிஸ்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பெருசாக இல்லை. வெயிட் பண்ணுங்க, ஐடிசியில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் கிடைக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஸோ இவங்க ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. சந்தோஷ் குமார் அவரை வந்து டெபுட்டி சிஎஃப்ஓ விச் மீன்ஸ் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலி பெரிய நியூஸ் என்னன்னா, இதில் வந்து சிஇஓ அண்ட் டெபுட்டி சிஇஓ தான் விரைவில் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் இருந்துச்சு. பட் இப்போ சிஎஃப்ஓ, அதாவது முன்னாடி இருந்த சிஎஃப்ஓக்கு பதிலாட்டி இப்போ சந்தோஷ் குமார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து டெபுட்டி சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட். பட் இப்போ கரண்ட்லி டெபுட்டி சிஓ இருக்கிற அருண் குரானா, அடுத்தது சிஓ இருக்கிற சிஇஓ இருக்கிறவங்க இவங்க எல்லாமே விரைவில் மாற்றப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ முதற்கட்டமாட்டு சிஎஃப்ஓ வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் நான் பார்க்கும்போது 792 சம்திங்கில் இருந்துச்சு. 792 சம்திங்கில் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆனாங்க. பட் ஓப்பனிங் நெகட்டிவ்ல இருந்தாலும் க்ளோசிங் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜென்சால் இன்ஜினியரிங்கில் இண்டிபெண்டன்ட் டைரக்டராட்டு அருண் மேனன் இருந்தார். அவர் வந்து இந்த செபியோட ரூல்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் ஆகுறாரு, ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா ஜென்சால் இன்ஜினியரிங்லேயும் சில இஷ்யூஸ் எல்லாமே நடந்திருந்ததை கண்டுபிடிச்சிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் சாட்டர்டே ஆர் சண்டே வீடியோலையும் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜென்சால் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக விழுந்திருக்கு. ஸோ ஒரு லாட்டி இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருந்தால் இவர் அருண் மேனன் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரீசென்ட்லி நேற்று வந்து 7,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாட்டு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. வார்பக் பின்கஸ், என்னோட வந்து அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 7,500 கோடி. இது போக வைத்தியநாதன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட லோன் புக் வந்து 20% ஆட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் கேபிட்டல் பூஸ்ட் பண்ணுறது மூலமாட்டு லோன் புக்கை வந்து 20% வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். இப்போ 1,04,000 கோடியாக இருக்கிறத 2.4 lakh crores ஆட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மடங்கு இன்னும் 5 yearsல இது எக்ஸ்பேண்ட் ஆகும் லோன் புக் அப்படின்னு சொல்லி வைத்தியநாதன், குறிப்பாட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஓ இருக்கிற வைத்தியநாதன் இந்த அப்டேட்டை கொடுக்குறாரு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ், நேற்று ரிசல்ட்ஸை பார்த்துருந்தோம். ஸோ ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இல்லை, அதாவது பெட்டராக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நல்ல வேலை அமெரிக்கன் மார்க்கெட்டாக விழுந்துச்சு. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனில் தான் இன்றைக்கி நல்லா அடி வாங்கியிருப்பாங்க இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 240 ட்ரெயினிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வச்ச டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து அப்ஸ்கில்லிங், அதாவது ஃப்ரீயாட்டு அப்ஸ்கில்லிங் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இது இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் வந்து வெளியே அனுப்புனாங்க, அவங்க வந்து டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 240 என்ட்ரி லெவல் எம்ப்ளாயிஸ் வந்து ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில்.
அதனால நாங்கள் ஃப்ரீயாட்டு அப்ஸ்கில்லிங் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது இன்ஃபோசிஸ் தரப்புல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து சில பேங்க்ஸ் குறிப்பாட்டு ஒரு 3 பேங்க்ஸ் மேலே பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு போட்டிருக்காங்க. 61.4 lakh பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் காம்ப்ளியன்ஸ் வித் செர்டைன் டைரக்ஷன் ஆன் கைட்லைன்ஸ் ஆன் லோன். அது அடுத்தது டெலிவரி ஆஃப் பேங்க் கிரெடிட் லோன் அண்ட் அட்வான்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாத பேசிஸில் வந்து உங்களுக்கு ஒரு 61.4 lakh ஆஃப் பெனால்ட்டி போட்டிருக்காங்க கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு. அது போக ஒரு 38.6 lakh பெனால்ட்டி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போட்டிருக்காங்க. இது நோ யுவர் கஸ்டமர் அந்த கேவிசி ப்ராசஸ் வந்து சரியா இவங்க கடைபிடிக்காததுனால போட்டிருக்காங்க. அது போக பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு ஒரு 29.6 lakhs பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் இன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 3 பேங்குக்கும் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் ஓன் பண்ணுற கம்பெனி தான் அந்த பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ். விரைவில் இவங்களும் ஐபிஓ வர போகிறாங்க அப்படிங்கிற பேச்செலாம் அடிபட்டு இப்போ இவங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் கோல்டு லோன் பிஸ்னஸுக்குள்ளே வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் கோல்டு லோன் பிஸ்னஸுக்குள்ளே வராங்க. ரீசெண்டாட்டு பூனாவாலா ஃபின் கார்பரேஷன் நினைக்கிறேன் அவங்களும் வந்து கோல்டு லோன் பிஸ்னஸுக்குள்ளே வராங்க. 400 பிரான்ச்சாட்டு எங்களோட பிரான்ச்சஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களும் வராங்க. ஸோ இவங்களோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது 8703 கோடியாக இருக்குது இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். நெட் ப்ராஃபிட் 24 கோடியாக இருந்துச்சு டிசம்பர் குவார்ட்டரில். இயரகோ பீரியடில் பார்க்கும்போது அதாவது டோட்டலாட்டு பார்க்கும்போது 1003 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களோட ரெவன்யூன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கோல்டு லோன் பிஸ்னஸுக்குள்ளேயும் வராங்க. ஏன்னா ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நியூ இன்கம் ஸ்ட்ரீமு அடுத்தது அவங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வராங்க. ஸோ அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 25% வந்து இந்த கோல்டு லோன் பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் கிரைசிஸ் போயிட்டு இருக்குது. ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக விழுது. முக்கால்வாசி பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க இந்த இந்த மாதிரிப்பட்ட கிரெடிட் ரேட்டிங்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே டவுன் கிரேட் பண்ணி விட்டாங்க. அதனால தான் இது விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு இந்த ஜென்சால் இன்ஜினியரிங். ஆனால் இப்போ ஒரு ஆர்டிகல் என்ன வந்திருக்குன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் 90% ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தவறாட்டு சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் நிறைய பேர் வந்து தவறாட்டு இதை பரப்பியிருக்காங்க. இது ஃபண்டமெண்டலி ஓகே அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதாவது ஒருத்தர் அந்த ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காரு போல் 10,867 ரூபாய்க்கு டோட்டலாக ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஜான்வரியில் 758 ரூபா இருக்கும்போது வாங்கினேன். இன்னொருத்தர் வந்து 1410 ரூபா இருக்கும்போது வாங்கியிருக்காரு. அவருக்கு இப்போ 95% லாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் சொல்கிறது. ஆக்சுவலி ஃபின் இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க அதை வந்து பார்த்துட்டு டேரக்ட் எல்லாம் போய் வாங்கிடக்கூடாது. நம்மளும் ஒவ்வொரு அனாலிசிஸ் பண்ணணும். அதான் சொல்கிறது. ஸோ இந்த ஜென்சால் இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் பணத்தை இழக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸோட தவறான கைட்னஸ்னால போயிருக்குது. இல்லை தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு 35 வயசு இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் சென்னையில் 10 ஷேர் வாங்கியிருக்காரு 935 ரூபாய்க்கு ஜூன் 2024. இப்போ அதோட வேல்யூ எங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செய்து நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்க போகிற கம்பெனியை பார்த்து. நெக்ஸ்ட் டிவிஎஸ் அப்பாச்சி கொடுத்த அப்டேட்டு 4,46,218 யூனிட்ஸ் ஃபினான்ஷியல் 25ல் செல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேர் 40% இருக்குது. இந்த 150-200 சிசி பைக் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஷேர் 40% நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் அப்பாச்சி தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. பவர் கிரிட் என்ன சொல்கிறாங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து எங்களோட போர்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். 2 நியூ இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் ரோஹித் வஷ்ணவி வந்து ஷிவ் தாப்சியா பஸ்வான் இப்படி 2 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பவர் கிரிட் கார்பரேஷன். ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட் ஆல் நியூ கிளாசிக் 350 நேபாளில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நேபாள் வேல்யூவில் வந்து அதாவது நேபாள் வேல்யூவில் என்பிஆர்னு சொல்லுவாங்க. அது 5.55 lakhsன்னு சொல்கிறாங்க. நேபாள் பிளான்லேருந்து ரோல் அவுட் ஆகிருக்கு. புக்கிங் டெஸ்ட் ரைட் அடுத்து வந்து ரீட்டைல் இது எல்லாமே நேற்று வந்து பிகின் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வந்து நேபாளில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கமெண்ட்ல கேட்டார், ப்ரோ இந்த டாடா எலிக்ஸி டாடா டெக்னாலஜிஸ் இந்த 2 கம்பெனிக்கு என்ன ப்ரோ பெருசாக இது வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ ஃபஸ்ட்டு டாடா எலிக்ஸி 2க்குமே பெருசாக வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ டாடா எலிக்ஸின்னு எடுத்திங்கன்னா இவங்க டிசைன் இனோவேஷன் குறிப்பாட்டு சாஃப்ட்வேர் டிஜிட்டல் இன்ஜினியரிங் அந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களோட சர்வீசஸ் நீ பார்க்கும்போது ரிசர்ச் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் UI UX டிசைன் அந்த மாதிரி வருது. அடுத்தது இவங்களோட ப்ராடக்ட் நீ பார்க்கும்போது ஆட்டோமோட்டிவ் ப்ராட்காஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஹெல்த் கேர் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவங்களோட ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும். அடுத்தது கேப்பபிலிட்டிஸ் நீ பார்க்கும்போது இவங்களுக்கு ஸ்ட்ராங் இன்ஜினியரிங் ஸ்கில் இருக்குது. இந்த டிசைன் பண்ணுற டேலண்ட் க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. இது டாடா எலிக்ஸி இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. டாடா டெக்னாலஜிஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபோக்கஸ் ரிசர்ச் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் வெர்டிகல்ஸ்லேயும் இவங்க இருக்கிறாங்க. அது போக சர்வீசஸ் நீ பார்க்கும்போது எண்ட் டு எண்ட் சொல்யூஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிசைன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங்
டெஸ்டிங், இவங்க இந்த சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட கீ இண்டஸ்ட்ரீஸ் நீ பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் மிஷினரி கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸ்க்கும் இவங்களோட இது சர்வீசஸ் இருக்குது. அதுபோக நிச் விச் இஸ் ப்ராட் ஃபோக்கஸ், அதாவது டாடா எல்க்ஸி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் இனோவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் டாடா டெக்னாலஜிஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷனில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டாடா டெக்னாலஜிஸுக்கும் டாடா எல்க்ஸிக்கும் இருக்க வித்தியாசம். பெருசாக ரெண்டு கம்பெனிஸ்க்குமே வித்தியாசம் கிடையாது, வேணால் ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா டாடா எல்க்ஸி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், டிஜிட்டல் இன்ஜினியரிங், டிசைன் இதில் எல்லாமே அவங்க ஸ்பெஷலைஸு. அதே டாடா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸில் அவங்க ஒயிட் ரேஞ்சாட்டம் ஆஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது இன்ஃபோசிஸோட சிஓட இருக்கிற ஷாலில் பரைக், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஓபி அந்த முறையில் வந்து ஒரு 51 கோடி ஒதுக்குறாங்க. 51 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த இஎஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸோட சிஓவாக இருக்கிற ஷாலில் பரைக் அவருக்கு வந்து ஒதுக்குறாங்க. பேடிஎம், அதானி எனர்ஜி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த MSCI குளோபல் இண்டெக்ஸ் அதில் வந்து ஆட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், பேடிஎம்மோட அந்த 197 கம்யூனிகேஷன், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், எஃப்எஸ்என், இந்த நைகா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் இண்டெக்ஸில் வந்து ஆட் ஆக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கம்பெனிஸ் இருக்குது. சோனா, பிஎல்டபிள்யூ ப்ரெசிஷன், தெர்மேக்ஸ் இவங்கெல்லாம் வெளியே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதானி எனர்ஜி சொல்யூஷன், நைகா, பேடிஎம், கோரமண்டல் இன்டர்நேஷனல் இவங்க எல்லாமே உள்ளே போகிறாங்க. இது MSCI இண்டெக்ஸில் வந்து இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. அடுத்தது வேதாந்தாவோட அனில் அகர்வால் வந்து இந்தியாவில் அந்த காப்பர் செக்மெண்ட்டில், அதாவது காப்பர் ஃபார் இந்தியா, அது வந்து ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்தியாவில் காப்பர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. டாடா எல்க்ஸி நேற்று வந்து நம்ம ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க ஒரு 50 மில்லியன் யூரோ ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங் டீல் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் யூரோப்பியன் ஆட்டோமேட்டிவ் OEM அந்த கம்பெனியோட போட்டிருக்காங்க. இது வந்து சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் சம்மந்தமாக தான் அந்த பார்ட்னர்ஷிப் வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 மில்லியன் யூரோ ஒர்த்து வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வருது. இது டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா டெர்மினலை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. $2.4 பில்லியன் நான் கேஷ் டீலில் வந்து இந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து அதானி போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ஆஸ்திரேலியன் டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. $2.4 பில்லியன் நான் கேஷ் டீலில் தான் அந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவோட கியூன்ஸ்லாண்ட் எக்ஸ்போர்ட் டெர்மினல், நார்த் கியூன்ஸ்லாண்ட் எக்ஸ்போர்ட் டெர்மினல், அதை தான் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நேற்று சொல்லியிருந்தேன் இந்த HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆர் HDFC லைஃப், இந்த ரெண்டு கம்பெனியில் ஏதோ ஒன்று வந்து $70 டிவிடெண்டா $90 டிவிடெண்டான்னு கன்ஃபியூஷனில் சொல்லியிருந்தேன். அது வந்து $90 தான் டிவிடெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் நினைக்கிறேன், $90 டிவிடெண்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.